Assalamu Alaikkum. இன்னைக்கு வந்துட்டு கிச்சன் ஹசானால ஹோம்மேட் மில்க்மேட் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட்ஸ், கேக், பாயசம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்க. திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நான் சொல்கிற மெத்தடை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கப்பில் 2 cups ஆஃப் மில்க் எடுத்துக்கணும். 1 cup சுகர் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே 15 to 20 minutes நல்ல ஹை ஃப்ளேமில் கிளறிட்டே இருக்கிறோம். அடி பிடிக்காமல் கிளறணும். ஃப்ரை பேனில் பண்ணால் ரொம்ப நல்லா வரும், ஏன்னா அது ஓரத்துலலாம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேம், அது 3:1 வந்த பிறகு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் தான் நல்லா இது பண்ணிகிட்டே வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். நான் ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். அது நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கேரமலைஸ்டாக இருக்கும். நீங்கள் குக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் இருக்கலாம், நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது நல்ல பபிள்ஸ் வந்தோன்னா லைட்டாக ஒரு 3 to 4 minutes நல்லா கிளறிட்டே இருக்கணும் தொடர்ந்து. எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல பபிள்ஸ் ஃபுல்லாக இதான பிறகு நான் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பபிள்ஸ் ஃபுல்லாக இதாக இருக்குன்ட்டு. இது வந்துட்டு சரியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கூல் பண்ண பிறகு எவ்வளோ திக்காக இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் டிஷ் செய்கிறதுக்காக, உடனே செய்கிறதுக்காக தான் இந்த கன்சிஸ்டன்சி நான் செய்கிறேன். இதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உடனே செய்யணும்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 minutes முன்னாடி இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சைட்லலாம் அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். சைடில் இது வந்துட்டு நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படியே ஷாப்பில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும் அந்த மில்க் மேடு. கொஞ்சம் கூல் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்க